ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹிப்பி மூமெண்ட். இந்த ஹிப்பி மூமெண்ட்னா என்ன, இதோட ஆரிஜின் என்னது, இதோட எவல்யூஷன், இதோட இம்பாக்ட் சொசைட்டி என்னது, எந்த மாதிரிலாம் இம்பாக்ட் பண்ணிருக்கு, இவங்களோட ஐடியாஸ் என்னது, இதெல்லாம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் தான் பண்ணிருக்காங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1960s 1970s அந்த மாதிரி காலத்துல பண்ணிருக்காங்க. ஆனா அதோட இம்பாக்ட் வந்து இப்போ இந்த மாடர்ன் சொசைட்டி வரைக்குமே இருக்கு. சோ இன்னைக்கு எவ்ரி திங் இஸ் அபவுட் ஹிப்பி மூமெண்ட் பார்த்தா நீங்க வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹிப்பி மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சொசைட்டில இருக்க அந்த விதிமுறைகள், அந்த சொசைட்டியல் நார்ம்ஸ் பாத்தீங்களா, நீ இப்படிதான் இருக்கணும், சில விஷயம் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சொசைட்டிலாம் வந்து இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து லேட் நைட்ல வந்து பொண்ணுங்களை வெளில போக கூடாது, இப்பெல்லாம் எல்லாரும் வெளில வந்துட்டு இருக்காங்க. சோ முந்திலாம் இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்குள்ள வரப்ப நீ இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு சில விதிமுறைகளா இருக்கு. அதை எதிர்த்தும் கூடவே வந்து பீஸ், லவ் அண்ட் ஃப்ரீடம் இதெல்லாம் வந்து எம்பசைஸ் பண்ணி இதெல்லாம் வந்து சொசைட்டில இருக்கணும், வாருங்கிறது இருக்கக்கூடாது. சோ யார் சண்டை போடாதீங்க, லவ் அண்ட் பீஸ்ஃபுல்லா இருமே நம்ம லைஃப லீட் பண்ணலாம். இதுதான் அவங்களோட முழு நோக்கமாவே இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்ப ஆரம்பிச்சுன்னா இந்த வியட்நாம் வார் வந்தப்ப அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க போய் தான் இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது இல்லாம பல சோசியல் சேஞ்சஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ணணுங்கிறது கூட இவங்களோட கருத்துல வருது. சோ இது எங்க ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல 1960s சான் பிரான்சிஸ்கோ சிட்டில தான் இந்த மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பீட் ஜெனரேஷன் 1950s ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது இந்த வாயில இருந்து பீட் வாசிக்க மாதிரி ஒரு மியூசிக்கல் வோக்கல்ஸ் பாத்தீங்களா, அதை இன்ஸ்பயர் பண்ணி அதை தழுவிதான் இந்த மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. கூடவே சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிசமும் இந்த மூவ்மெண்ட்ல பங்கேற்றிருக்கு. இதோட மொத்தமா இந்த பிலாசபி இந்த கல்ச்சரல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புத்திசம் அண்ட் ஹிந்துசம் பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா கம்யூனல் லிவிங் அண்ட் என்விரான்மெண்டலா ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கணும், ரொம்பவே ஒரு ஆன்மீகம் தேடி ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் இவங்களோட இந்த வார்லாம் வந்து முடிவடைங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்புறாங்க. இவங்க வந்து இந்த கன்சியூமரிசம், இந்த பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு விஷயமா ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா எதுவும் பார்க்காம அதுக்குள்ள ஒரு எமோஷனலா பாக்குறாங்க. கூடவே எப்பயுமே வந்து கொண்டு வந்திருக்க இந்த ட்ரெடிஷனல் டிராமாஸ், இந்த சொசைட்டில இப்படிதான் இருக்கணும், ட்ரெடிஷனா வார வகையா நீங்க இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கணும் தான் இவங்களோட முக்கியத்துவமா இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் சடன் இந்த கோல்டு வாரா இருக்கட்டும், மக்கள்கிட்ட எப்பயுமே இந்த நியூக்ளியர் வெப்பனாலே ஒரு பயம் இருக்கு, இதெல்லாம் எதிர்க்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. கூடவே வந்து சொசைட்டில பாக்குறப்ப ஈக்குவாலிட்டியா இருக்கணும், ஜஸ்டிஸ் வந்து எப்பயுமே ஃபேர் அண்ட் ஃப்ரீயா இருக்கணும், யாருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு கம்யூனிட்டி பேசிஸ் பீப்புளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இன்னொரு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சண்டை வந்து அமெரிக்கால போயிட்டே இருக்கும். கருப்பின மக்களை வந்து தாழ்மையாவும் வெள்ளையா இருக்கவங்க மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாமே லவ் அண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக அப்புறம் இந்த வியட்நாம் வார்க்கா குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த கோல்டு வார், இந்த நியூக்ளியர் இதெல்லாம் சரிசமா போயிட்டே தான் இருந்திருக்கு. கூட என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து ட்ரக்ஸ் வேற கண்டுபிடிக்கிறாங்கன்னா எல்எஸ்டி. இது எல்எஸ்டி என்னன்னு கேட்டீங்கன்னா லைசரிக் ஆசிட் டை எத்தில் அமைடு. இந்த ட்ரக்ஸ்னால அந்த மூமெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ரோல் இந்த ட்ரக் மட்டுமே மெயின்டைன் ஆகுது. கூடவே நிறைய மியூசிக், ஏன்னா இது வந்து முன்னாடி இந்த பீட் ட்ரெடிஷனை தாண்டி தான் இதுவும் வந்திருக்கனால இவங்க வந்து முக்கியத்துவமா இந்த மியூசிக் வச்சு நம்ம வந்து மியூசிக் வச்சு இந்த லவ் அண்ட் பீஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். வேற எதுக்காக இல்லையோ மியூசிக், டான்ஸ், ஃபோக் அண்ட் ராக் இந்த மாதிரி இருந்தா மக்கள் தானாவே முன்னுருவாங்க, நம்மளோட மூமெண்ட்காக சப்போர்ட் பண்ணுவாங்கிறது ஆணித்தியமா வேற நான் நம்புறாங்க. இதெல்லாம் எங்கெங்க நடந்திருக்கு, இவங்களோட அந்த செட்டிங் பாயிண்ட்ல அந்த மூமெண்ட் எங்க நடந்துக்கிற பாத்தீங்கன்னா 1967 சான் பிரான்சிஸ்கோ யூஎஸ்ல சம்மர் ஆஃப் த லவ் 1960 வந்து ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கூட 1969 வுட்ஸ்டாக்னு நியூயார்க்ல பண்ணிருக்காங்க. கூட லண்டன், அப்புறமா இன்னும் நிறைய யூரோப்பியன் சிட்டிஸ்ல அவங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த சம்மர் ஆஃப் த லவ் 1967 என்ன பண்ணிருக்காங்கன்னா மியூசிக், ஆர்ட் அண்ட் அவங்களோட கான்டெக்ட் கல்ச்சரல் ஐடியாஸ், அந்த ட்ரெடிஷன் வர ஐடியாஸ் இல்லாம ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டிங்கிற புதுவிதமான அது புதுமையெல்லாம் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறதா. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு விதமான ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கான்டெக்ட் கல்ச்சரல் ட்ரெண்ட்ஸ் இவங்களே வந்து உருவாக்கி இதோட ஐடியாஸை பரப்புறாங்க. அது எப்படின்னா மியூசிக் மூலியமாவும் டான்ஸ், அந்த ஆர்ட்ல தெருவில் திருந்து போய் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஆர்ட் ஷோஸ் எல்லாம் தெருவில் போய் பண்றாங்க. இது மூலியமா ஒட்டுமொத்த அட்டென்ஷனும் கிராப் பண்றாங்க. இது மட்டும் நிறுத்தினா பாத்தீங்கன்னா 1968 வுட்ஸ்டாக் ஃபெஸ்டிவல்னு கண்டக்ட் பண்றாங்க. எங்கன்னா நியூயார்க்ல தான். அங்கேயும் இதே மாதிரி பீஸ் அண்ட் லவ் ப்ரமோட் பண்றதுக்காக இதே மாதிரி டான்ஸ், மியூசிக்கோட வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூயார்க்ல பண்ண பாத்தீங்கன்னா பீக் ஆஃப் த
பீக்கு போகுது. எல்லாரோட அது வரைக்கும் யூஎஸ்ல மட்டுமே இருந்த கவனம் உலகம் ஃபுல்லா வந்து திரும்புது. அப்புறமா ஹியூமன் பீயிங்கா இருக்கிறத விட ஹியூமன் பீயின்னா இருங்கன்னு 1967ல சான் பிரான்சிஸ்கோல பண்ற அந்த ஒரு மூமெண்ட் வந்து திரும்பவும் ஐ கேப்சரிங்காவும் இருக்கு. சோ இதுல யாரெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமா எந்தெந்த நபர்கள் முக்கியமா இருக்காங்க பாத்தீங்கன்னா, டிமோத்தி லியரி. இவர் யாரு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். கூடவே அந்த எல்டிஎம்னு ஒரு எல்டிங்கிற ட்ரக்ஸ் சொன்ன பாத்தீங்களா, எல்எஸ்டி, அந்த ட்ரக்ஸுக்கு இவருக்கு ஒரு பெரிய சம்மந்தமே இருக்கு. அந்த ட்ரக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணது கூட இவர்லயும் பாதி பங்கு இவர் வந்து இருக்காரு. கூட ஒரு பேஸ் வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. டர்ன் ஆன், டியூன் இன் அண்ட் டிராப் அவுட். அதாவது டர்ன் ஆன் த மியூசிக், டியூன் இட், அப்புறமா உங்களோட வார் எல்லாம் வந்து டிராப் அவுட் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. கூட ஆலன் கின்ஸ்பெர்க் ஒரு ஆள் வேற. அதே பாத்தீங்கன்னா பீட் போயட். அந்த பீட் சாங் மூலியமா வந்து இன்னும் கொஞ்சம் கிராப் பண்றதுக்காக ஒரு பீட் போயட் வந்து முக்கியத்துவம் படிக்கிறாரு. இவரும் பார்த்தா இந்த பீட் ஜெனரேஷன் அப்பல இருந்து இந்த ஹிப்பி மூவ்மெண்ட் வரைக்குமே இவர் ரொம்ப பெரிய ஆளா தான் இருக்காரு. அப்புறமா இந்த பீட்டில்ஸ் வந்து ஒரு மியூசிஷியன் பேண்ட் மாதிரி, அவங்கதான் வந்து தெருத்துடா போய் மியூசிக் வச்சிருக்காங்க. இந்த வந்து பாடிட்டு இருந்திருக்காரு. அப்புறமா ரொம்ப முக்கியமான ஆள் யார் பாத்தீங்கன்னா கென் கின்சி, அப்புறமா மேரி பேங்ஸ்டர். இவங்கதான் வந்து அந்த எல்எஸ்டிங்கிற ட்ரக்கை வந்து ப்ரமோட் பண்றாங்க. வீதி வீதியா போய் ஒரு ட்ரக்கை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் ஆசிட்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்தது, இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க வந்து வீதியில போய் ப்ரமோட் பண்ணிருக்காங்க. கூட சேர்ந்து ஹிப்பி மூவ்மெண்ட்டே வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இவங்களோட கோர் ஐடியா எதை பத்திக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ், அப்புறமா லவ் அண்ட் கம்யூனிட்டியா ஒரு பீப்புள் எல்லாம் இருக்கணும். கூட என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பு கூடாது. கூடவே யோகா மெடிடேஷன்லாம் தாண்டி ஒரு நான் வெஸ்டர்ன் பிலாசபி, அதாவது ஈஸ்டர்ன், அதாவது நம்ம ஹிந்துசம் புத்திசம் தான் ஃபாலோ பண்ணணும். இதுல இருந்தா பிரைமரி ஐடியாஸாவே இருந்திருக்கு. கூடவே இவங்க பிராக்டிசஸ்க்கு என்னென்ன கொண்டு வராங்கன்னா வந்து ரூரல் அங்க இருக்க சின்ன சின்ன கிராமத்துக்குலாம் போய் ஹெல்ப் பண்றாங்க. லைக் என்ஜிஓ சர்வீஸ் பண்ற மாதிரி சர்வீஸ் பண்றாங்க. அந்த ட்ரக் யூஸ், எல்எஸ்டி, அப்புறமா மேரேஜ் ஒன்னா, இந்த மாதிரி சில ட்ரக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. மேரேஜ்ங்கிற தமிழ்ல ஓப்பனா சொல்லிட முடியாது. சோ மேரேஜ் யூஸ் பண்றேன். மேரேஜ் யாருக்கு என்ன தெரியலன்னா நீ போய் கூகுள்ல போட்டு பாருங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டுப்பாங்க, அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல விரும்பல. இது மூலியமா வந்து பல கிரியேட்டிவோ எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூட ஆர்ட் அண்ட் மியூசிக், ஃபேஷன்ல வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. சோ ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த மூமெண்ட் உலகம் ஃபுல்லா அட்டென்ஷனை கிராப் பண்றாங்க. எல்லாருக்குமே உங்களோட ஐடியாஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து கம்மியாயிட்டே போகுது. ஏன்டா கம்மியாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மீடியா கார்பரேஷனை விலைக்கு வாங்கி அவங்களோட ஹிப்பி கல்ச்சர் வந்து யாரும் ப்ரொமோட் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைல்யூட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 2 பக்கத்துக்கு நியூஸ் பண்ணிருந்தா அடுத்த நாள் பார்த்தா ஒரு பக்கம், அடுத்த நாள் பார்த்தா அரை பக்கம், அடுத்த நாள் பார்த்தா கார்னர்ல ஒரு இது, இந்த மாதிரி ரொம்ப டைல்யூட்டா பண்ணிட்டு வாங்க. அவங்களை பத்தி ரொம்ப பேச வேணாம், அவங்களாவே அணைய போயிருவாங்கன்னு சொல்றாக்காக பல விதமான கமர்ஷியேஷன் அண்ட் பணப்புழக்கங்கள் நிறையவே இருந்திருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா அந்த ஓவர் யூஸ் ஆஃப் த ட்ரக்ஸ், அது வந்து ட்ரக்ஸ் தான், அது ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரதான் செய்யுது. அப்படி ப்ரமோட் பண்றால இவங்க மேல லீகலான ஆக்ஷன்ஸ் மேக் பண்றாங்க. நீங்க தானே வீதி வீதியா வந்து கத்திட்டு இருந்தீங்க இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு. இப்ப அதனால வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. பல பேருக்கு வந்து அதை சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு, நீங்க தான் காரணம்னு லீகாவும் பல ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா அல்டாமோண்ட் ஃப்ரீ கான்சர்ட்ங்கிற ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க 1916ல. இந்த கான்சர்ட்ல என்ன ஆகுதுன்னா வந்து மோட்டார் சைக்கிள் கேங் வந்து உள்ள வந்து கன்ஸ் யூஸ் பண்றதா. இப்ப நம்ம ஊர்ல வந்து பீஸ்ஃபுல்லா யாராவது ஒருத்தன் போராட்டம் மறியல் பண்ணாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஊடுருவி பல விதமான பிரச்சனைகளை மேக் பண்ணி கலவரமாக்கி அந்த இது மூவ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரிதான் அமெரிக்காலுமே நடந்திருக்கு. வயலன்ஸ் வந்து இவங்க பண்ணாட்டுமே ஒரு முன்ன பின்ன தெரியாத மோட்டார் சைக்கிள் கேங் வந்து உள்ள புகுந்து அடிக்கடி சண்டையாகி அந்த மூவ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. இது வந்து அப்ப ஹெட்லைன்ஸ்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துருக்கு. பாருங்க ஹிப்பி மூவ்மெண்ட்னால என்னெல்லாம் நடந்திருக்கு, யாருமே ஹிப்பி மூவ்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்கக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டமே நடந்திருக்கு அவங்களுக்கு எதிராக. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இவங்களோட பிரைமரி போக்கஸ் இருந்தாங்கன்னா இந்த வியட்நாம் வார ஸ்டாப் பண்றதுக்காக தான் வச்சிருந்தாங்க. கூட இந்த வியட்நாம் வார முடிஞ்சக்கு அப்புறமா புது மூவ்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ இப்ப இந்த ஹிப்பி மூவ்மெண்டோட ஐடியாஸ் வந்து ஓரமா வச்சாங்க. நீங்க ஆரம்பிச்ச வியட்நாம் தான், வியட்நாம் வார முடிஞ்சிச்சு, நீங்க எதுக்குன்னு இவ்வளவு ஒரு அடையிட்டாங்க. அழகு ஆரம்பிச்ச வியட்நாம் வாருக்கு மட்டுமே இல்ல, லவ் அண்ட் பீஸ், அப்புறமா இந்த ஸ்பிரிச்சுவலிசம், என்விரான்மெண்ட்டுக்கு சஸ்டைனபிளா இருக்கணும், இதுல இருந்து ஐடியாஸா இருந்தாலுமே வியட்நாம் வாருங்கிறது ஒரு படி மேல இருந்ததுனால இவங்களோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருச்சு. இது மட்டும் கேட்டீங்கன்னா ஸ்கூல் டெக்னாலஜி பூம் ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1960s 1970s அப்ப நடந்தது. அதுக்கப்புறம் இந்த 2019 லேட் 90s இப்ப 2010 பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ் வருது, சோசியல் மீடியா தான் வருது. சோ இதுக்கடுத்து யாருமே ஹிப்பி மூவ்மெண்ட் பத்தி பேசுறது இல்லை, எல்லாமே சோசியல் மீடியா ரொம்ப டிஸ்ட்ராக்டட் ஆயிட்டாங்க. So this is all about the hippie movement. இந்த ஹிப்பி மூவ்மெண்ட் பத்தி நீங்க நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா பிடிச்சா கீழே லைக் பண்ணுங்க. இது மாதிரி பல வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.